வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு வேண்டின்னு ஆரம்பிக்கிறேன். மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை, வழக்கமாக சொல்கிறது தான் வெள்ளிக்கிழமை. நீங்கள் இருக்கிற இடத்துல சிறு சிறு கிராம தேவதைகள் இருப்பாங்க, அவங்கள போய் நீ சந்திக்கணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம ஆனால் கண்டுக்கிறதில்ல, வெளிலலாம் எங்கெங்கேயோ போய் சாமி கும்பிட்றோம். ஆனால் அந்த சிறு கிராம தேவதைகள் வேற யாரும் இல்லை, நம்ம கூட வாழ்ந்தவங்க தான். அவங்க நம்ம கூட இருந்து வாழ்ந்து தெய்வ நிலை அடைந்தவர்களுக்கு நம்ம முன்னோர்கள் அவங்கள தெய்வ நிலைக்கு வர்ணித்து அங்கே வச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கும். அந்த ஏரியாவுக்குள்ள அதிகாரம் அவங்க தான் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு தெய்வம் அதுக்கு உள்ளே வரணுன்னா கூட அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுன்னு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குது. உதாரணத்துக்கு திருப்பதி வராகிமூர்த்தி, நம்ம திருவண்ணாமலையில் அம்மன், பிடாரி அம்மன் அந்த ஓரமாக இருப்பாங்க. அண்ணாமலையாருக்கு அந்த அம்மா தான் நீங்கள் இருங்க ஐயா அப்படின்னு வழி கொடுத்தது. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். லோக்கலில் இருக்கிற சிறு கிராம தேவதைகளை போய் வணங்கணும். சமநோக்கு நாள், குரோதி ஆண்டு பங்குனி 7, ஆங்கில தேதி 21/3/2025. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:30 1:30, மாலை 6:00 7:30. ராகு காலம் 10:12, வெள்ளிக்கிழமை இல்லையா. யமகண்டம் 3:04. இப்போலாம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் கூட விசேஷமாக இந்த துர்காம்மா கோயிலெல்லாம் கொண்டாடுறாங்க. நல்லா இருக்கும், போயிட்டு வாங்க. இன்னைக்கு மேற்கு நோக்கி போகிறவங்க நிறைய பேர் பெங்களூர் போகிறீங்கன்னா வெல்லம் சாப்பிட்டுட்டு கிளம்பும். கடைசியாக கிளம்பும்போது ஒரு வெல்லம், ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனீங்கன்னா பரிகாரம். தான் சூலம் பரிகாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் 6:20. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு 10:45 வரைக்கும் கேட்டை வருது. இன்னைக்கு கேட்டையே கையில் எடுத்துக்கோங்க. சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10:45 வரைக்கும் பரணி, பின்பு கிருத்திகை. ஆனால் மேஷ ராசிக்கு இருக்குது, நேற்றுலேருந்து போயிட்டு இருக்கு. மேஷ ராசி நேயர்கள் கொஞ்சம் சூதானமாக இருங்க. இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில எதிர்வினை ஆற்றல் இருக்கும், சில சிக்கல்களை உண்டாக்குவாங்க அடுத்தவங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆதரவும் கிடைக்கணும். அதை யூஸ் பண்ணணும். இன்னைக்கு யூஸ் பண்ணி ஒரு வேலையை சாதிச்சுக்கணும். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய ஹோம்ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருக்கும், பணிவாக இருப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சங்கடங்கள் நிறைந்த நாள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த கேர்ஃபுல் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த இதிலெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பேர்னா ஸ்டாக் மார்க்கெட்டு எதுவும் சொல்கிறாங்க, அதெல்லாம் இன்றைக்கி கடகராசி நேயர்கள் தொடக்கூட கூடாது. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ லாபம் தரக்கூடிய ஒரு நாள், எல்லாத்துலேயும் ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கும், ஒரு நல்லா இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீ செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம். செலவு செய்யறதுக்கே நமக்கு ஒரு யோகம் இருக்கும், இல்லைன்னா தண்டம் கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் தண்டம் மீன்ஸ் என்ன, ஏதாவது ஃபைனு கீனு சின்னதாக ஃபைனு அந்த மாதிரி போடுறாங்க இல்லையா. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட்டும் போயிட்டு ஒரு டீ வாங்கி கொடுக்கறது, வீட்டில் ஆവശ്யம் போய் எதனா செலவு பண்ணுறது, இந்த மாதிரி கன்னிராசி நேயர்கள் அதை பண்ணிக்குவாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு க்ரீன் சிக்னல், நல்ல நாள் தான் இன்றைக்கி துலாம் ராசி நேயர்களுக்கு. அதை யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஒப்பீனியனில் பேசணும். இவங்களுடைய ஆர்வ கோளாறுல போய் எல்லாத்தையும் செய்வாங்க, ஆனால் தப்பாக முடிஞ்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் வெற்றி. இன்னைக்கு சின்ன சின்ன ஐடியா பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் பண்ணின்னு ஒரு குட்டி குட்டியாக ஒரு 5 சக்ஸஸ் பண்ணாவே அது ஒரு பெரிய சக்ஸஸுக்கு நம்ம பாதை அமைச்சு கொடுத்துரும். மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முயற்சி செய்வாங்க. ஒரு 5 நாள் 10 நாள் அடுத்த மாதத்துக்கு கூட இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் இன்றைக்கி அதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி அவங்களுடைய அந்த கிரக அமைப்பு இன்றைக்கி முயற்சி செஞ்சாங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நன்மை தரக்கூடிய ஒரு நாள் தான். நன்மைனா எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ஸோடு இருக்கும்.
மீனராசி நேயர்களுக்கு பார்த்தா பயம் கலந்த நாள், இது நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரிலாம் ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட் இருக்கும். நீங்க ஒரு நாள் தானே தள்ளி வைங்க, ஏன்னா டெய்லி ஒரு நாள் தானே தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிரக அமைப்பு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் தள்ளி ஒர்க்கு பார்த்து. கருணாநிதி பார்த்தீங்கன்னா நேற்று வனிசை போட்டிருப்பீங்க, இன்னைக்கு வந்து பத்திரை பவம். பத்திரை வந்து பகல் 12:35 வரைக்கும் இன்னைக்கு பத்திரை வருது, அதுக்கு பிறகு பவம் வருது. இவங்க 2 பேர் இன்னைக்கு வந்து வழக்கு போடணும். காலையில் பத்திரையும் ஈவினிங்கில் பவமும் போடும். கருணாதிபதி கிட்ட சரணடைங்க, கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பணியோட வேண்டுகிறேன். யுஷ்மான் பவன்.